பரிதாபங்கள் டீம், நீங்க ஒரு ஜாதி வன்மம் பிடித்தவர்கள் கிட்ட போய் நீங்க வந்து அவங்க டோன்லேயே சிலதை பேசுனீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்க ரைஸ் ஆகி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுவே நீங்க ஒரு நகைச்சுவை மூலியமாக சொல்றீங்க அப்படிங்கும்போது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தான் அந்த ஆண்ட பரம்பரைகள் முட்டாள்கள் வந்து அமைதியா இருப்பாங்க. ஏய் நம்மெல்லாம் சத்திரியன்டா, நம்மெல்லாம் வீரவன்னியன்டா, நம்மெல்லாம் ஆண்ட பரம்படான்னு ஜாதி பெருமை பேசுறதுதான் ஜாதி சங்கத்தினுடைய வேலையா? அல்லது இந்த ஜாதி இந்த சமூகத்திற்கு சமூக பொருளாதார அரசியல் தளங்களில் மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்பது பெருமை? நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறாரு. அப்போ இந்த ஜாதி பெருமை பேசியவர்கள் யாருமே அந்த ஜாதிக்கு உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது வாயே திறக்கல. வயசுலேருந்து ஒரு பிள்ளைய வளர்க்குறவங்களுக்கு பொண்ணுக்கு எது நல்லது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாதா? அவங்க விருப்பத்துக்கு மாறா போகும்போது அந்த நியாயத்தையும் வைக்கிறாங்கல்ல. முன்மொழியமாகவே ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய உணர்வுகளுக்கும் உன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக மட்டுமே அவன் கடைசி வரைக்கும் வாழணுங்கிறது தவறாது. நீ சோறு போட்டுட்ட, நீ துணி எடுத்து கொடுத்த, நீ படிக்க வச்ச அப்படிங்கிறதுக்காகவே கடைசி வரைக்கும் அவனுடைய உணர்வுகள் அவனுடைய விருப்பு வெறுப்பே இல்லாமல் உனக்காகவே வாழணும்னா நீ என்ன டேஷுக்கு பெத்தன்னு கேள்வி ஒன்றுமா வராது. உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது. வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் சரசா எமினட் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் ரெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள். ஸ்கொயர் ஃபீட் வெறும் 3800 மட்டுமே. 25 இயர்ஸா உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான். நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம் இப்பவே காண்டாக்ட் பண்ணுங்க. கவினுக்கு வந்து வேறு சாதிகளில் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரியும். அப்புறம் இருக்கும் நீ எதுக்கு அந்த சாதியில போய் திரும்ப மாட்டேன், எதிர்ப்பு வராங்கன்ற விட்டு போயிருந்தா நீ இப்போ இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பார்ல அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல. அது மாதிரிதான் இந்த மாதிரி கோழைகள், அநீதியை எதிர்ப்பதற்கு துணிவற்றவர்கள். கவினா அதே ஜாதியிலேயே பண்ணி இருக்கலாமே அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தற்கொலைத்தனமான பேச்சு, அயோக்கியத்தனமான பேச்சு. ஒரு கிராமத்துல ஜாதியை மறுத்து பொது சுடுகாடு இருந்தது அப்படின்னா இந்த கிராமத்தை நாங்க வளர்ப்பதற்கு கேஷ் அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறோம், உங்களுக்கு இன்னும் முன்னுரிமை கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் வேணும், உங்களுடைய டிமாண்ட்ஸை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு இப்படி தான் ஒரு அரசு இயங்க முடியுமே தவிர உங்களை மாதிரி என்ன மாதிரியும் ரோட்டில் இறங்கி அரசியல் பொறுப்பில் இருக்கிறவங்க ஏண்டா அவனுக்கு இந்த ஜாதி வெறி சிந்தனை அட முட்டா பயலே அப்படின்னு முதலமைச்சர் இறங்கி கேட்க முடியும். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திராவிட நட்பு கழகத்திலிருந்து ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். வணக்கம். வணக்கம். பரிதாபங்கள் கோபி சுதாகர் வழக்கமாக ஏதோ ஒரு கரண்ட் இஷ்யூஸை வச்சு ஒரு சட்டையராக ஒரு வீடியோஸ்குள்ளே போடுவாங்க. இப்போது அண்மையில் நடந்திருக்கக்கூடிய சாதி ஆணவ படுகொலைகளை அதை நேரடியாக குறிப்பிடாமல் அந்த சாதி வெறிகள் எப்படியெல்லாம் வந்து சாதி சங்கங்கள் வந்து ஒரு இளைஞர்களை மூளை செலவு செய்கிறாங்க, எப்படியெல்லாம் வெறி ஊட்டுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கே உண்டான அந்த பாணியில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. நிறைய வரவேற்புகளும் வந்திருக்கு. அதில் சில சாதி சங்கத்தை சேர்ந்தவங்க வழக்கம் போல் அவங்களுடைய அந்த மிரட்டல் விடுறதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய கமெண்ட்ஸ்லையுமே வந்து இந்த வீடியோ டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துட்டோம் அப்படிங்கிறத அதிகமான கமெண்ட்ஸ் அதுவாக தான் இருந்ததெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் அந்த வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவை பற்றி உங்களுடைய பார்வை? முதல்ல வந்து பரிதாபங்கள் டீமுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். அட் த சேம் டைம் நன்றியையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். பரிதாபங்கள் அந்த டீம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து இன்னுமே அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் குறைவாக இருந்ததுனால நம்மளுக்கு தெரியல. அவங்க அப்பயே அந்த ஜாதி ரீதியான பார்வைகள்லாம் தவறு, பெண்களை படிக்க வைக்கிறது எவ்வளோ முக்கியம், ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறத நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் போட்டிருந்தாங்க இல்லையா, டெலிட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துறோம். அதனுடைய அந்த வரி என்னோட பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். திருப்பதி லட்டு விஷயத்தில் வந்து பரிதாபங்கள் டீம் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து நிறைய மிரட்டல்கள் வந்தது. திருப்பதி லட்டை பற்றி அவங்க சொல்லலை. திருப்பதி லட்டுவை ஏன் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய அக்ரஹார மாமிகள் வந்து சில பைட்டு கொடுக்கறது பேஸ் பண்ணி அவங்க ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெரும் மிரட்டல் ஒன்றிய அரசு சம்மந்தப்பட்டவங்கள மூலயமாகவே வந்தது. அப்படிங்கும்பொழுது வேறு வழி கிடையாது, சேனலை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுனால அது டெலிட் செய்யப்பட்டது. அதற்கு அவர்கள் வந்து வருத்தமும் தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நடக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால நம்ம போன்றவர்கள் என்ன பண்ணாங்க, அதை நாங்கள் உடனே போய் பார்த்துடுறோம் டெலிட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதான் இதனுடைய பின்னணியாக இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு மிரட்டலை ஃபேஸ் பண்ண இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஆணவ படுகொலை சம்பந்தமாக வீடியோ எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இது ஒரு நகைச்சுவையாக சொல்றாங்க இல்லையா, எது ஒன்றையும் நகைச்சுவையாக சொல்லும் பொழுது அதற்கான வீரியம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்றதுக்கும் ஒரு நகைச்சுவையாக சொல்றதுக்கும் அதனுடைய ரீச் அப்படிங்கிறது பன்மடங்கு இருக்கும். அப்போ நீங்க ஒரு ஜாதி வன்மம் பிடித்தவர்கள் கிட்ட போய் நீங்க வந்து
அவங்க டோன்லேயே சிலது பேசுனீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்க ரைஸ் ஆகி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு நகைச்சுவை மூலியமாக சொல்கிறீங்க அப்படிங்கும்போது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தான் அந்த ஆண்ட பரம்பரைகள் ஜாதி பெருமை பேசக்கூடிய முட்டாள்கள் வந்து இப்போ வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. இப்போது நீங்கள் அவங்கள திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி அவன் பதிலுக்கு வந்து திட்டிருப்பான். ஏன்டா இப்படி வந்து ஜாதி வெறியோடு இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம திட்டும்பொழுது அவனும் திரும்பி திட்டிடும். ஆனால் நீங்கள் இப்போ வந்து இது வந்து ஒரு சட்டையர் ப்ரோக்ராம். இவங்க பேச வந்தாங்கன்னா இன்னுமே அம்பலப்பட்டு போயிடுவாங்க. இந்த ஜாதி பெருமை பேசுகிறவங்க, ஆணவ கொலையை ஆதரிக்கக்கூடியவர்கள், ஹீரோயிசம் பேசக்கூடியவர்கள்லாம் இவங்களை இப்போ எதிர்த்தாங்க அப்படிங்கும்பொழுது அம்பலப்பட்டு போயிடுவாங்க. அப்போ நகைச்சுவை அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு கலையில் வந்து ஒரு வடிவம் இல்லையா? அப்போது பரிதாபங்கள் கலை அந்த நகைச்சுவை வடிவில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து அதற்கான எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எல்லாராலையும் வந்து அந்த நகைச்சுவை பாணியில் கொண்டு வந்துட முடியும். ஒருவேளை கோபமாக கூட சொல்லிடலாம், இல்லை உணர்ச்சி பொங்க கூட பேசிடலாம். ஆனால் அந்த நகைச்சுவை வடிவத்தில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து மிக கடினமான வேலை. இருக்கிறதுலே அந்த நகைச்சுவை பண்ணுறது தான் கடினமான வேலை அப்படிம்பாங்க. பரிதாபங்கள் டீம் அந்த நகைச்சுவை பயன்படுத்தி ஒரு சமூக சிந்தனையோடு பண்ணுறது. இப்போ நம்ம எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறோம், நல்ல டாப்பில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்பொழுது அது வந்து ஒரு நியூஸாக தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பையன் போய் இந்த மாதிரி ஒரு பையனை கொண்டுட்டான், அதுக்கு லவ் பேஸாக இருக்குது அப்படிங்கும்பொழுது ஒரு நியூஸாக சொல்கிறதுக்கும் ஒரு மக்களை அரசியல் படுத்துகிற விதத்தில் அதை சொல்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து என்ன நடந்ததுங்கிறத மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதில் வந்து எப்படி ஒரு சமூகம் சார்ந்து சிந்திக்கணும், நம்மளுடைய பொறுப்பு என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத பெரும்பாலானவர்கள் சொல்ல மாட்டாங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்க. ஏன்னா அவங்களோட சேனல் சஸ்டெயின் ஆகணும், வேறு எந்த த்ரெட்டும் வரக்கூடாது, பாலிடிக்ஸ் பேச வேண்டாம், ஒரு இஷ்யூவை பேச வேண்டாம் அப்படிங்கிறனால சேஃபாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் பரிதாபங்கள் டீம் ஒரு ரிஸ்க் எடுத்து இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயமா தான் நான் இல்லை. அது இப்போது என்ன ஒன்று பார்க்கப்படுது அப்படின்னா, சுர்ஜித் அப்படிங்கிறவர், அந்த கவின், அந்த சுபாஷினி 2 பேருக்கு இடையிலான ஒரு காதல், அது வந்து குடும்பத்தினர் இருக்கக்கூடிய அவருடைய தம்பிக்கு சுர்ஜித்துக்கு பிடிக்கலை. இந்த இடத்துல சாதி சங்கங்கள் எப்படி வராங்க? இதுலையே சாதி சங்கங்களை இதில் கொண்டு வந்து ஆணவப்படுகொலைன்னு கொண்டு வரீங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு பிடிக்கல, அவங்களுக்கு தகுந்த ஒரு விஷயத்த இங்கே வந்து ஒரு சாதி சங்கமோ சாதியோ எந்த இடத்துல வந்துச்சுன்னு கேட்குறாங்கல்ல. சுர்ஜித்க்கு இந்த எண்ணம் எப்படி வந்தது? தன்னுடைய சகோதரி அவளுடைய விருப்பப்படி ஒரு நபரை காதலிக்கிறார். அந்த நபர் இந்த பெண்ணை வைத்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒழுக்கமானவரா, பொருளாதார பேக்கப் இருக்குதா, படித்தவராக இருக்கிறாரா, கெட்ட பழக்கம்லாம் இல்லாமல் இருக்கிறாரா தான் ஒரு சகோதரர் வந்து யோசிக்கணும். இந்த சகோதரருக்கு ஏன் தன்னுடைய ஜாதி மைண்டுக்குள்ள வந்து, என்னோட சிஸ்டர் லவ் பண்ணுறாங்க, அவன் நல்லா இருக்கணும், அந்த பையன் வந்து ஃப்ராடாக இருக்கக்கூடாது, நல்ல பையனாக இருக்கணும், சிஸ்டரை வந்து நல்லா பார்த்துக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், இப்படின்னு ஒரு சகோதரன் இப்படி தான் யோசிப்பாங்க. இந்த பையனுக்கு எப்படி அந்த ஜாதி ரீதியான சிந்தனை வந்து? பள்ளிக்கூடத்துல காலேஜில் இந்த மாதிரி ஏதாவது சிலபஸ் இருக்கா, உங்களுடைய வெறியை ஜாதி வெறியை மண்டையில் ஏற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்போ இதை யார் செய்வாங்க? இதை யார் செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்போ ஒருத்தர் ஒன்று செய்கிறாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும். அப்போ இது யார் செய்கிறாங்க, இது மூலிமா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருதுன்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ இந்த ஜாதி சங்கங்கள் என்ன பண்ணுது? முதல்ல ஜாதி சங்கங்கள் ஏன் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, ஜாதி ரீதியாக மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள், ஒடுக்கப்பட்டிருந்தார்கள், மிகவும் இழிவுபடுத்தப்பட்டிருந்தார்கள். அப்போது அதிலிருந்து வெளில வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் சங்கம் அமைக்கிறாங்க. நமக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்படுது, நம்மளை ரோட்லேயே நடக்கக்கூடாதுங்கிறான், நல்ல சோறு திங்கக்கூடாதுன்றான், ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்றான், நம்மளாம் வந்து படிக்கவே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ இதை முறியடிக்கணும்னா நம்ம எல்லாரும் அமைப்பாய் திரளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்ந்தாங்க. இப்படி தான் ஜாதி சங்கங்கள் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் இருந்தது. ஆனால் நாள் அடைவில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி சங்கங்களாக உருவாகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தவறான நபர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜாதி சங்கம் கட்டமைத்தக்கூடிய ஒரு அந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸும் பணபலமும் அவங்களை என்ன பண்ணுது அப்படின்னா, அரசியல் அதிகாரத்தில் வந்து நம்மளை வந்து தக்க வச்சுக்கணும், அதன் மூலியமாக நம்ம இன்னுமே நல்ல பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவங்க அந்த ஜாதி சங்கத்தில் உருவாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய அதிகாரத்திற்காக, தன்னுடைய பொருளாதார பயனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜாதி சங்கங்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். ஜாதி பெருமை பேசுறது தான் ஜாதி சங்கத்தினுடைய வேலையா, அல்லது இந்த சமூகத்திற்கு சமூக பொருளாதார அரசியல் தளங்களில் மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்பது பெருமையா? அப்போது ஆனால் இப்போ ஜாதி சங்கங்கள் என்னவா மாறிடுச்சுன்னா பெருமை பேசுறது அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ அந்த ஜாதி சங்கங்களில் இருக்கக்கூடிய தவறான நபர்களுடைய நோக்கம் என்ன, எனக்கு வந்து அரசியல் ரீதியான பெனிஃபிட் இருக்கணும், எனக்கு இவ்வளோ நம்பர்ஸ் பின்னாடி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பெனிஃபிட் ஆகிக்கிறோம். அப்போது இந்த ஜாதி சங்கங்களுக்கு இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பயம்னா, என்னுடைய எண்ணிக்கையில் ஒரு எண்ணிக்கை குறைந்தால் கூட நான் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்வதில் எனக்கு பின்னாடி இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குடான்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு பெரிய கட்சிக்கிட்ட டிமாண்ட் பண்ணணும்ல. எனக்கு ஒரு எண்ணிக்கை குறைஞ்சால் கூட நான் போய் டிமாண்ட் பண்ணுறது வந்து எனக்கு சிக்கலாகும் இல்லையா? இன்னைக்கு 1 நம்பர் குறையும், நாளைக்கு 10 நம்பர் குறையும், நாளைக்கு 100 நம்பர் குறையும், 1000 நம்பர் குறையும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய சுயநலம் வாய்ந்தவர்கள்
அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இந்த ஜாதி சங்கங்களை தவறாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா? அவங்க என்ன கட்சிகளா இல்ல சங்கங்களா? சங்கங்கள். அந்த சங்கங்கள் தான் நாளைக்கு அதில் இருக்கக்கூடியவர்கள் தான் கட்சி உருவாக்குறாங்க. அந்த கட்சிகள் தான் போய் பெரிய கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க, எங்கள் ஜாதி எண்ணிக்கை இவ்வளோ, என் பின்னாடி என் சங்கத்துக்கு பின்னாடி எனக்கு இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, எனக்கு சீட்டு கொடுங்க, எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு பெரிய கட்சிக்கிட்ட போய் வந்து தேவைகளை நிறைவு செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜாதி எண்ணிக்கை தேவை. இந்த ஜாதி எண்ணிக்கை குறைந்துடாமல் எப்படி பார்த்துக்கணும்? இந்த ஜாதியில் இருக்கிறவங்க யாருமே வேற ஜாதியை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இல்லை என்னன்னா அந்த 2 குடும்பத்துடைய விஷயம் இதில் வந்து கௌரவம், இதில் அவங்க குடும்பத்துக்குள்ள அந்த கௌரவங்கிற விஷயத்தில் பண்ணுறாங்க. இதை வந்து கவின் வந்து ஒரு எஸ்சியில் ஒரு பட்டியல் சமூகமாக இருக்கிறாரு, உடனே அந்த பொண்ணு வந்து ஒரு சமூகமாக இருக்காங்க. இது 2 சமூகத்துக்கு இடையிலான ஒரு பதற்றமாக மாத்திர வேலையை திட்டமிட்டு இந்த அரசியல் இந்த மாதிரி பேசக்கூடியவங்க தான் பண்ணுறாங்க. ஏங்க இல்லை, நான் அதை தான் சொல்கிறேன். இது குடும்பத்துக்குரிய விஷயம்னா அந்த சகோதரன் எப்படி பார்த்துருப்போம்? அந்த பையன் நல்லவனா இல்லையா அதுதானே அந்த பையனை பார்த்துருக்கணும். அந்த பையன் ஏன் ஜாதி சிந்தனை வருது? இந்த ஜாதி சிந்தனையை ஊட்டினது யாரு? இதை ஊட்டுறது யாருன்னா ஜாதி சங்கங்கள், ஜாதி ரீதியாக மக்களை திரட்டி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள். ஜாதி சங்கங்களை தாண்டி வீடுகளிலே அந்த சாதியோட பண்பாடோட அப்படிதானே இருக்கிறாங்க. ஆமாங்க, இந்த சிந்தனையை ஊக்குவிப்பது யாருன்னு கேட்கிறேன். இவங்க இருக்கக்கூடிய ஜாதி சங்கங்கள், இவங்க இருக்கக்கூடிய ஜாதியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள், ஜாதி கட்சிகளும் ஜாதி சங்கங்களும் தான் இந்த சிந்தனையை அவங்க ஜாதி மக்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறேன். நம்மெல்லாம் சத்திரியண்டா, நம்மெல்லாம் வீரவன்னியண்டா, நம்மெல்லாம் ஆண்ட பரம்படான்னு பிறந்தவன்னு அந்த சுர்ஜித்துக்கு தெரிஞ்சிருக்குமா? போக போக அவனுடைய சமூகத்துல அவன் பழகிற அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள்ல இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, நம்மளாம் எப்படி தெரியுமா, நம்மளுடைய வரலாறு என்ன தெரியுமா, பரம்பரை என்ன தெரியுமா, நம்ம நடக்கும் போதே வந்து சாதாரணமா மனிதனை போல நடக்கக்கூடாது, ஒரு மாதிரி அப்நார்மலா நடக்கணும். நீங்கெல்லாம் பெரிய அந்த காணொலியில கூட வீரம்னா என்ன அப்படின்னு மாதிரி வாழை கொடுத்துட்டு பண்ணிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதான் சொல்றேன். அதாவது இந்த சிந்தனையை உருவாக்குவது இது 2 குடும்ப விஷயம் தானேன்னு சொல்றீங்க. இது குடும்ப விஷயம் இல்லை. இப்போ குடும்ப விஷயம்னா அந்த பையன் நல்லவனா கெட்டவனா, சம்பாதிக்கிறானா இல்லையா, நல்ல பழக்க வழக்கம் இருக்கா, நம்ம சிஸ்டரை நல்லா வச்சு காப்பாற்றலாம், இப்படிதான் சார் யோசிப்போம். ஜாதி வருகிறது அப்படின்னா இந்த ஜாதி அமைப்புகள் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஜாதி அந்த சங்கங்கள் இருக்கட்டும், அந்த கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க தொடர்ந்து வந்து பேசுவாங்க சார். நீங்க திவ்யா இளவரசன் வழக்குல தொடர்ந்து அந்த ஃபேமிலி கிட்ட போயிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அந்த ஜாதி கட்டமைப்புகள், அந்த ஜாதியை வைத்து பிழப்பு நடத்தக்கூடிய அந்த சில பேர்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க தொடர்ந்து திவ்யா அப்பா கிட்ட போய் பேசி 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 தான் அவருக்கு மன உளைச்சல வர வச்சுட்டாங்க. சரி, திவ்யா அப்பா சூசைட் பண்ணிக்கிறாரு, அவர் குத்துயிரும் குலையுரமா இருக்கிறாரு அப்படிங்கிறதான் வந்து நான் புக்கில் படித்தது. அப்போது இந்த ஜாதிய சங்கங்கள் சேர்ந்தவங்க, இந்த ஜாதி திமிரு பிடிச்சவங்க, ஜாதி பெருமை பேசினவர்கள், அயோக்கியர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்பா அந்த கட்டிலில் போட்டு அவங்க ஜாதிகள் இருக்கக்கூடிய தெரு வழியாக ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் பாருங்க பாருங்க இப்படி ஆயிடுச்சு, பாருங்க பாருங்க இப்படி, அவரை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த கும்பலுக்கு தோணவே இல்லையே. அது 2 பேரோட குடும்ப விஷயம்னா ஏன் ஜாதி அமைப்புகள் அதுக்குள்ளே வருது? அந்த ஜாதியை வந்து தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் ஏன் உள்ள வராங்க? அப்போது இந்த சுர்ஜித் அப்படிங்கிறவருக்கு ஏற்கனவே அந்த ஜாதி பெருமை அப்படிங்கிறது ஊட்டப்பட்டிருக்கு. யாரால? அந்த ஜாதி சங்கங்களால், ஜாதி கட்சிகளால். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, தலித் ஆதார் கூட்டமைப்பை வந்து பாமக உருவாக்கிச்சு இல்லையா, பாமகக்கு இன்னொரு பேரே வேற பேர் இருக்கு, குடிசை கொளுத்தி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை மறுத்தாலும் அதை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து தலித் ஆதார் கூட்டமைப்பு எப்படி உங்களுக்கு உருவாக்கணும்னு தோணுச்சு? அதை பற்றி கேள்வி கேட்கும்போது நாட்டில் வந்து எவ்வளோ மேலே முக்கியமான விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தஸ் போனது. அன்புமணி நம்மளாம் வீரர்கள், சத்திரியர்கள், நம்மளாம் பிறக்கும் போதே என்னென்னவோ பேசினார். நம்மளாம் வந்து இந்த நெருப்புல இருந்து பிறந்தவங்க, டாக்டராக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமான பேச்செல்லாம் அன்புமணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பாருங்க, இதெல்லாம் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் வந்து இவங்க இப்போ இந்த சுர்ஜித்தோட சமூகம் வந்து ஒரு சமூகமாக இருக்குது, அதுக்கு ஒரு ஜாதி கட்சி தலைவர் இருக்காரு, அவர் வந்து பட்டியல் இனத்துலேருந்து வெளியேறணும் அப்படிங்கிறாரு, நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறாரு. அப்போது இந்த ஜாதி பெருமை பேசியவர்கள் யாருமே அந்த ஜாதிக்கு உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது வாயே திறக்கல. ஏன் அதுக்கெல்லாம் போய் போராடல? சுர்ஜித்துக்கு இந்த ஜாதிய சிந்தனை அப்படிங்கிறது ஜாதி சங்கங்களாலும் ஜாதி கட்சிகளாலும் தான் வந்தது அப்படிங்கிறான். அப்ப அதனாலதான் இதை வந்து சமூக பிரச்சனையாக பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த ஜாதிகளுக்கு இடையே, சமூகங்களுக்கு இடையே உருவான பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ உங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள், பெரியார் இயக்கங்கள் பேசக்கூடியவங்க, இடதுசாரிகளா பேசக்கூடியவங்க, நீண்ட காலமா அந்த சாதி ஒழிப்பு இந்த கருத்துக்கள்லாம் பேசிட்டு வரோம், அதுக்கான போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு அந்த சாதியோடைய கூறுகளோ அந்த தன்மைகளோ முன்பை காட்டிலும் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை விட இப்போ அதிகரிச்சிருக்கதா பார்க்குறீங்களா? ஏன்னா ஆணவ படுகொலை பற்றி முன்பை காட்டி இப்போ அதிகரிச்சிருக்குன்னு ஒரு டேட்டாவும் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஜாதிய உணர்வு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஜாதிய உணர்வு குறையறதுனால தானே இவங்க பயந்துக்கிட்டு வந்து கொலை பண்ணுறாங்க. எங்கே என்னுடைய ஜாதி எண்ணிக்கை குறைஞ்சிருமோ, என்னுடைய ஜாதி கட்டமைப்பு உடஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு ஏன் வருது? அப்போது நிறைய ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குது,
நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜாதிய உணர்வுங்கிறது குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த ரீல்ஸ் போடுறவங்க மட்டுமே அந்த ஜாதிக்குரியவர்கள் கிடையாது, அவங்க மட்டுமே அந்த ஜாதியில் இல்லை. இப்போ இந்த ரீல்ஸ் போடுறவங்க சுர்ஜித் மட்டும்தான் அந்த ஜாதிக்காரரா? அவர் மட்டும்தான் அந்த ஜாதியில் இருக்காரா? அதில் இருக்க 10 பேருமே வந்து சுர்ஜித் மாதிரி ஜாதி வரி பிடிச்சவங்களா? அப்போது அதில் ஜாதி மறுப்பு திருமணங்கள், காதல் திருமணங்கள் நடக்குது அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. அப்போது அந்த ஜாதியினுடைய பலத்தை பயன்படுத்தி, எண்ணிக்கையை பயன்படுத்தி பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கக்கூடிய அயோக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பின்னாடி வந்து அங்கே யங்ஸ்டர்ஸ் கிட்ட பின்னாடி வந்து நம்ம ஜாதி பெருமை தெரியுமா, ஜாதி பெருமை தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் இந்த யுவராஜ் விஷயத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா, யுவராஜுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க தான் வந்து கோகுல்ராஜும் அந்த பொண்ணு. எதுக்கு கோகுல்ராஜ் போகிறாரு, எதுக்கு யுவராஜ் அங்கே போகிறாரு? யுவராஜ் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார், அவர் ஒரு ஜாதி கட்சி வச்சிருக்கிறார். இவருக்கு என்ன, கோகுல்ராஜ் ஏதோ ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த பொண்ணு யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்கு. இதில் யுவராஜனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன? ஏன்னா யுவராஜ் ஜாதி ரீதியான எண்ணிக்கையை பயன்படுத்தி பொழப்பு நடத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மட்டமான ஆள், மட்டமான சிந்தனை இருக்கிறவர். அப்போ நம்ம சமூகத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாரும் வேற வேற சமூகத்தை போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வேற வேற சமூகத்தை போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ நாளைக்கு அவர்கள் 2 சமூகம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பையன் ஒரு சமூகம், பொண்ணு ஒரு சமூகம், இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர்களுடைய அரசியல் தேர்வு அப்படிங்கிறது ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு சமூகமாகவே இருக்கார் ஒரு பையன், அந்த பொண்ணு ஒரு சமூகமாகவே இருக்குது. இப்போ அவங்களுக்குன்னு அந்த சமூகத்துக்கு தான் ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணி அந்த கட்சியில் ஒரு தலைவர் இருக்க போகிறார். சரி, இப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை, இதில் யார் பெனிஃபிட்டா? இவங்களுக்கு ஏன் பயம் வருது அப்படின்னு சொன்னால், இப்போ 2 வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க சார், இவங்களுடைய அரசியல் தேர்வு என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக இந்த ஜாதியை சேர்ந்ததாகவும் இருக்காது, இந்த ஜாதியை சேர்ந்ததாகவும் இருக்காது. இப்போ புரியுதுங்களா? யுவராஜுக்கு ஏன் பயம் வந்து கொலை பண்ணா? சுர்ஜித்துக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு பயந்தவன் உசுப்பேத்தி விட்டதுனால தான் சுர்ஜித் போய் கொலை பண்ணியிருக்கான். பாமகக்கு ஏன் பயம் வருது? நம்மெல்லாம் வீரர்கள், சத்திரியர்கள், வன்னியர்கள், நம்மெல்லாம் வந்து ஆண்ட பரம்பரைன்னு ஏன் பேசுறாங்க? இப்படி நம்ம சமூகத்தை சேர்ந்து வேற ஒரு சமூகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவர்கள் சிந்தித்து இவர்களுடைய அரசியல் தேர்வு நாம இருக்க மாட்டோங்கிற பயத்தினாலதான் இந்த கொலை நடக்குது. இப்ப சோசியல் மீடியா அதிகமா வந்திருக்கிறதுனால இதை பத்தி நம்ம அதிகமாக பேசுறோம், அதிகமாக பேசுகிறோம் அப்படிங்கறதுனாலேயே அது அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஊர்ல ஹாஸ்பிட்டலே இல்லை வச்சுக்கோங்க, அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஊர்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து வைக்கிறாங்க. இப்போ அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல் வந்தோன்னே போவாங்க இல்லையா, சரிப்பா இன்னைக்கு ஒரு 10 பேர் வந்தாங்க, ஹாஸ்பிட்டல் வந்தோன்னே வந்து கன்சல்டேஷனுக்கு வராங்க. அப்போ நோய் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? அங்கே கோர்ட்டே இல்லை, கோர்ட் வந்தோன்னே வராங்க. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கான வாய்ப்புகள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு, நான் போய் வந்து இது பண்ணிக்கிறேன். அப்போ அதுக்கு அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுனால நோய் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. பின்னோட்டங்களை நிறைய நம்ம பார்க்க முடியுதுங்களா? இது மாதிரி சாதி வெறித்தனத்தோட அபியூசிங்காக பேசுறது. இந்த கவின் வந்து அவங்க வீட்டுக்கு அவங்க சமூகத்தை ஒருத்தவங்களே திருமணம் பண்ணியிருந்தா இந்த கொலையே நடந்திருக்காது. இப்படி பார்க்கக்கூடிய பல பின்னோட்டங்களையும் நம்ம பார்க்குறோம். அந்த கமெண்ட்ஸ்கள் நிறையா வருது. இப்போ கௌசல்யா ஒரு நேர்காணல் தராங்க கலாட்டால, அதில் பின்னாடி கீழே எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கௌசல்யாவுக்கு எதிராக ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுதுங்களா? இப்போ அந்த வகையில் தான் நான் கேட்குறேன், இது அந்த தன்மைகள் அதிகரிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறேன். இப்போ தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளோ? ஏன்னா நம்ம இந்த 8 கோடி பேரை விட்டுருவோம், ஏன்னா அதில் குழந்தைங்களும் இருப்பாங்க. ஒரு 6 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 6 கோடி பேரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ கீழே கமெண்ட் பண்ணுற 100 பேர், 200 பேர், 500 பேர் தான் இந்த தமிழ்நாடா? இல்லை, அதை தாண்டி 6 கோடி மக்கள் இருக்காங்கன்னா சொன்னால் வளர்ந்தது ஒரு 18 வயது அடைந்தவர்கள் இருக்காங்க. அப்போது இந்த கீழே வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுறது, அசிங்கமாக திட்டுறது, நான் என்ன பண்ண வர தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, வீட்டில் உண்ணா விட்டுருவியா, அப்படியா அப்படியா, இவர்கள் அல்ல இந்த சமூகம், இவர்கள் மட்டுமே அல்ல இந்த சமூகம், இவர்களை தாண்டி பெரியது. இருக்கிற 6 கோடி பேரும் வந்து எங்களை திட்டிகிட்டு இருக்காங்களா? எங்களை மாதிரி இருக்கிறவங்க சரி 1 கோடி பேராக திட்டிகிட்டு இருக்காங்களா? இல்லை. அப்போது இந்த மாதிரி வெறி பிடித்தவர்கள் எல்லா இடங்களிலும் வேறு வேறு விதமாக இருப்பாங்க. இப்போ ஜாதிய கட்டமைப்புனா ஜாதி வெறி பிடிச்சவங்க, மதம் பேசுனா மத வெறி பிடிச்சவங்க, ஆண் அப்படிங்கும் போது ஆணாதிக்கம் பிடிச்சவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எல்லாருமே இருப்பாங்க சார். இவர்கள் எண்ணிக்கையில் பெரியதா என்றால் இல்லை. சாதாரணமாக நான் கேட்குறேன், ஒரு பிள்ளைகளை வந்து இப்போ வளர்க்குறாங்க, சின்ன வயசுல அப்பா அம்மா உதவியோடு தான் பள்ளிக்கூடத்தில் சேர்றாங்க, சர்டிஃபிகேட் எல்லாத்துக்குமே அப்பா அம்மா தான் தேவை. ஒரு பெண்ணுங்கிற ஒரு விஷயம் வரும்போது, திருமணங்கிற விஷயம் வரும்போது மட்டும் அப்பா அம்மா வேண்டாமா? இப்போ அவங்களுக்கு விருப்பம் இல்லை. சின்ன வயசுலேருந்து ஒரு பிள்ளைய வளர்க்குறவங்களுக்கு பொண்ணுக்கு எது நல்லது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாதா? ஏன் இதில் வந்து அவங்க விருப்பத்துக்கு மாறாக போகும்போது அந்த நியாயத்தையும் வைக்கிறாங்கல்ல? அப்பா அம்மா வேண்டாம்னு யாரும் நினைக்கல. அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து காதலிக்கிறோம், இவங்க வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்பொழுது அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பெற்றோர்கள் எடுக்கக்கூடிய காரணத்தை பொறுத்து தான் அந்த பெற்றோர்களுடைய பேச்சை மீறுவதா
இல்லை ஏற்றுக்கொள்வதாங்கிறத அந்த பசங்க டிசைட் பண்ண போகிறாங்க. இப்போ பெற்றவங்க வந்து இல்லைம்மா அவன் ரொம்ப கெட்டவனாக இருக்கிறான், இல்லை வந்து இன்கம் சோர்ஸ் இல்லை, நீ போய் கஷ்டப்படுவேன், வறுமையில் இருப்ப, வேண்டாம் சரியாக படிக்கலாம், அவன் வந்து ஒரு நல்ல கேரக்டராக இல்லை, பேக்ரவுண்ட் சரியில்லை, அவனுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா பையனோ பொண்ணோ ரீதிங்க் பண்ணுவாங்க. சரி நான் டைம் எடுத்துக்கிறேன். நீங்கள் இல்லை அவன் கெட்டவன்னு பேரண்ட்ஸ் வந்து கண்ணுக்கு முன்னாடி இல்லை நான் கெட்டவனே தான் திருமணம் செய்து கொள்வேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பேரண்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதனால தானே வந்து பசங்க வந்து அந்த பெற்றோருடைய பேச்சை மீற வேண்டியதாக இருக்குது. நீ ரீசனபிளாக சொன்னேன்னா பரவாயில்ல, நீ நியாயமாக இருக்கு, நீ ரிஜெக்ஷனுக்கு அப்படின்னு என்னுடைய ஜாதி என்ன பேசும், என்னுடைய ஜாதி சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க, இந்த சமூகம் என்ன பேசும்னு பெற்றோர்கள் சொல்லும்பொழுது பெற்றோர்கள் விருப்பம் இல்லைன்னா அந்த பிள்ளைகள் விட்டுற வேண்டியது. ஏன் விருப்பம் இல்லைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? ஏதோ ஒரு காரணம், சாதி காரணமா கூட இருக்கட்டும், காரணமாக இருக்குங்கிறதுனால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பெற்றோர்களுக்கு அந்த உரிமை இல்லையா தன் புள்ள வந்து இன்னொருத்தனை திருமணம் பண்ணக்கூடாது சொல்றது இல்ல? கிடையாது. முன்மூலியமாகவே ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய உணர்வுகளுக்கும் உன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக மட்டுமே அவன் கடைசி வரைக்கும் வாழணுங்கிறது தவறாது. நீ சோறு போட்டுட்ட, நீ துணி எடுத்து கொடுத்த, நீ படிக்க வச்ச அப்படிங்கிறதுக்காகவே கடைசி வரைக்கும் அவனுடைய உணர்வுகள் அவனுடைய விருப்பு வெறுப்பே இல்லாமல் உனக்காகவே வாழணும்னா நீ என்ன டேஷுக்கு பெத்தன்னு கேள்வி வருமா வராது? 2 பேர் கணவன் மனைவி 2 பேர் குழந்தை பெற்றுக்கணும், அவங்களுடைய விருப்பத்துக்காக பெற்றது தான். நான் சோறு போட்டேன், நீ பெத்தன்னா சோறு போட வேண்டியது உன் கடமை, துணி கொடுக்க வேண்டியது உன் கடமை, படிக்க வைக்க வேண்டியது உன் கடமை. கடமையை செய்யலைன்னா கடமையை செய்யாதவர்களே காரித்துப்போம். கடமையை செஞ்சுட்டு நீ நான் இதெல்லாம் உனக்கு சோறு போட்டேன், நீ எனக்கு கடைசி வரைக்கும் அடிமையாகவே இருக்கணும்னு நினச்சா அப்பயே நாங்கள் காரித்துப்போம். இப்போ இன்னொரு பார்வை என்ன வைக்கிறாங்கன்னா, கவினுக்கு வந்து வேறு சாதிகளில் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரியும், அப்படி இருக்கும்போது நீ ஏன் பண்ணுற, இப்படி பண்ணால் இப்படி இவ்வளோ கொலைகள் நடந்திருக்குது, இந்த மாதிரி சாதி மாதிரி திரும்பணும்னா இவ்வளோ பேர் வெட்டப்பட்டிருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, அப்புறம் இருக்கும் நீ எதுக்கு அந்த சாதியில போய் திரும்ப மாட்டேன், எதிர்ப்பு போகிறாங்கன்ற விட்டு போயிருந்தா நீ இப்போ இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பார்ல அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை வைக்கிறாங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கையாலாகாதவர்கள், கோழைகள், பகிரங்க அதாவது வெளியில் வந்து தைரியமாக ஒரு கருத்தை பேசுவதற்கு துப்பற்றவர்கள். ஒரு மனிதன் இயற்கையாக ஒரு மேலே ஒருத்தர் மேலே அன்பு வருது, காதல் வருது, ஜாதி பார்த்து தான் வரணுங்கன்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவர் என்ன ஜாதின்னு பார்த்துட்டா காதல் வரும்? அப்போ நீ ஏன் அந்த ஜாதியில் போய் பண்ணிக்கிட்ட, அவன் தான் இப்படி வெட்டுவானேன்னா வெட்டுபவனை கேள்வி கேட்பதற்கு தைரியம் இல்லாதவன் தான் நீ ஏன் அங்கே போன? இப்போ பெண்கள் பாலியல் வன்முறை உள்ளாக்கிட்டா நீ ஏன் அங்கே போய் நின்ன, நீ ஏன் அங்கே துப்பட்டா போடாமல் போன, நீ ஏன் ராத்திரி அங்கே போன, நீ ஏன் நைட்டு பாய் ஃப்ரெண்டு கூட போன அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா? அதுக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. இல்லை இறந்த தினமோ அந்த குடும்பம் தானே சார் இருக்கட்டும் சார். நான் என்ன சொல்கிறேன், ஆமாம் அந்த இறப்பு ஏற்பட்டுடுது, சரியா, நம்ம வருத்தப்படுறோம், இது நடக்கக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணணும்? அந்த குடும்பத்தினுடைய பெயினை நிஜமாவே நம்ம வந்து ஏற்றுக்கிறோம், கவின் மாதிரி இன்னொருத்தருக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா இது இப்போ நீங்கள் இந்த சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டுனா பாலியல் வன்புணர்வுகளே நடக்கக்கூடாதுன்னா பெண்கள் வெளியிலேயே வரக்கூடாது, இந்த ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்கலாமா? அதுக்கு தகுந்த சட்டங்கள் அது மாதிரி கொண்டு வந்தால் தடுக்கும். சார் ரேப் நடக்கக்கூடாதுன்னா பொண்ணுங்க வெளில வரக்கூடாதுன்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தானே. கவின் இந்த மாதிரி படுகொலை நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் உங்கள் ஜாதி பொண்ணையே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்று. அது தவறுனா இது தவறு. ஏன்னா அபத்தமாக இருக்குது இந்த மாதிரி வந்து பேசுறது. அப்போ நீங்கள் நாளைக்கு நிறைய நகை போட்டுக்காதீங்க, நீங்கள் ஏன் சம்பாரிச்சு வச்சுக்கிறீங்க, இப்போ திருடம் வந்து அதனால தான் திருடும் அப்படின்னு சொல்லலாம்ல? அதானே உன்னை யாரே வந்து சம்பாரிச்சு வைக்க சொன்னது, என் கண்ணுக்கு குறுக்குறுன்னு அதனால நான் வந்து திருடுனேன் அப்படின்னா அது சரியா இருக்குமா? அது மாதிரிதான் இது மாதிரி கோழைகள், அநீதியை எதிர்ப்பதற்கு துணிவற்றவர்கள், நாடகம் ஆடுபவர்கள் தான் இந்த மாதிரி கவினா அதே ஜாதியிலே பண்ணி இருக்கலாமே அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தற்கொலைத்தனமான பேச்சு, அயோக்கியத்தனமான பேச்சு. இப்போ இன்னொன்று என்னென்னா, ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை பலராலும் நீண்ட காலமாக பேசப்பட்டு வருது. இந்த சட்டம் குறித்து ஏற்கனவே தமிழக அரசரோ முதலமைச்சர் சொல்லுமோ அந்த சட்டங்கள்லாம் தேவையில்லை, எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டங்களே இருக்குது அப்படின்றாங்க. ஒரு ஆணவ படுகொலை போன்ற சாதிய வன்கொடுமைகளை ஒரு சட்டத்தின் மூலமாக தடுத்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த சட்டத்தையே இந்த அரசு கொண்டு வர மாட்டேங்குது, இந்த சட்டம் தான் ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பை கொடுக்கும், இந்த அரசு சைடில் என்ன தயக்கம் இருக்குன்னு கேட்குறாங்கல்ல. ஒரு சட்டத்தின் மூலமாக இந்த வன்கொடுமைகளை தடுத்துட முடியுமா? சட்டம் இருப்பதனாலேயே வன்முறைகள் தடுக்கப்பட்டு விடுமா அப்படிங்கிறது ஒரு அதுக்கு அடுத்த பதில் சொல்ல வரும். இப்போ அரசுக்கிட்ட வந்து ஆணவ படுகொலைக்கு தனி சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அரசு வந்து இல்லை வேண்டாம், இருக்கிற சட்டமே போதுமானதாக இருக்கிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய விசிக கட்சி வந்து ஆணவ படுகொலைக்கு தனியாக சட்டம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு சிறப்பு சட்டம் ஏன் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆணவ கொலையில் பாதிக்கப்படுவது பட்டியல் சமூகம் மட்டுமல்ல, ஆண்ட ஜாதின்னு பெருமை பித்திக்கிற முட்டாள் கும்பலை சேர்ந்த விட்டு பெண்களும் ஆண்களும் கூட பாதிக்கப்படுகிறார்கள். இந்த வன்கொடுமை சட்டம் அப்படிங்கிறது
எல்லோருக்குமானதாக இல்லை. அதனால நீங்கள் சிறப்பு சட்டம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே டிமாண்ட்ஸ் இருக்குது. பட் முதலமைச்சர் வந்து இருக்கிற சட்டமே போதுமானது அப்படிங்கிற சொல்கிறாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கூட்டணி கட்சி விசிகா கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வருது. இன்னுமே வந்து அதற்கான குரல்கள் ஒலிக்குது அப்படிங்கும் பொழுது வந்து தமிழ்நாடு அரசு, திமுக அரசு கன்சிடர் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணலாம். ரிட்டையர்டு ஜட்ஜ் தலைமையில் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நிஜமாலுமே ஆணவ படுகொலைக்கு ஒரு சிறப்பு சட்டம் வருவதன் மூலமாக என்னென்ன பயன்கள் தடுக்கப்பட விடுமானா நான் அந்த இடத்துக்கு வரல, அதை நான் அதுக்கு அடுத்ததாக வரேன். பட் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வந்தால் என்னென்ன நன்மைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பரிசீலிப்பதற்காக திமுக அரசு வந்து இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸை கன்சிடர் பண்ணி ஒரு குழு அமைக்கலாம்னு நான் சொல்கிறேன். அவர் வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லிட்டால் கூட, பட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி முடிவுகளை எடுக்கணும். அப்படிங்கும்போது திமுக அரசு ஒரு குழுவை அமைத்து சிறப்பு சட்டம் தேவையா அப்படிங்கிறத ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறத நான் ஒரு பக்கம் வைக்கிறேன். இன்னொரு பக்கம் சட்டங்கள் வருவதனாலேயே வந்து வன்முறைகள் தடுக்கப்பட்டு விடுமானா கிடையவே கிடையாது. சட்டங்கள் இருக்கும்போது எப்படி சார் பெண்களை ரேப் பண்ணணும்னு தோணுது? சட்டங்கள் இருக்கும்போது எப்படி சார் சின்ன குழந்தைங்களை போய் நீங்கள் ரேப் பண்ணுறீங்க? சட்டங்கள் இருக்கும்போது எப்படி சார் நீங்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு ஒரு தீண்டாமையெல்லாம் இந்த நாட்டில் இருக்குது? சட்டங்கள் இருக்கும்போது எப்படி சார் ஒரு நாட்டினுடைய பிரதமராலேயே மதவெறி பேச்சை பேச முடியுது? இருக்குல்ல. சட்டங்கள் இருக்கும்போதே எப்படி சார் வந்து நீங்கள் போய் மிரட்டுறீங்க? சட்டங்கள் இருக்கும்போதே எப்படி சார் இடியை நீங்கள் பயன்படுத்தி தவறாக பயன்படுத்தி மிரட்டுறீங்க? சட்டங்கள் இருக்கும்போதே எப்படி சார் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை தவறாக பயன்படுத்த முடியுது? பேச்சுரிமை இருக்கும் பொழுதே, ஒருத்தருக்கு உரிமைகள் இருக்கும் பொழுதே, ஒரு அரசியல்பவர் இருக்கும் பொழுதே எப்படி அவர் வந்து மிரட்ட முடிகிறது, காவலில் வைக்க முடியுது? சட்டங்கள் இருக்கும் பொழுதே எப்படி வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை கைவிடுறாங்க? சட்டங்கள் இருக்கும் பொழுதே எப்படி அதிகாரிகள் வந்து மக்களுக்கான சேவையில் வந்து புறக்கணிக்கிறாங்க? சட்டங்கள் இருக்கும் பொழுதே மக்கள் ஏன் தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் அதையெல்லாம் மீறுகிறார்கள்? சட்ட விதிமுறைகள்லாம் இருக்குங்க சார். ஆனால் தனி மனிதராகட்டும், அதிகாரத்தில் இருப்பவராகட்டும், ஏதோ ஒரு அமைப்பில் இருப்பவராகட்டும், எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் அந்த சட்டத்தை மீறி தான் தவறுகள் செய்கிறார்கள். அதனால தான் ரேப் நடக்குது, அதனால தான் வந்து திருட்டு நடக்குது, அதனால தான் கொலை நடக்குது, அதனால தான் அமைப்பாகவே இருந்தால் கூட அதில் இப்போ நம்ம வந்து தர்மசாலா விஷயத்தை பார்க்குறோம், பேசக்கூடாதுன்னு அவங்க கோர்ட்டில் போய் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்குறோம். அப்போ இது ஒரு அமைப்பாக இருக்குது. ஜக்கி வாசுதேவ் அந்த அமைப்பு மேலே அந்த அமைப்புக்குள்ளேயே பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. ரேப் அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது. சட்டங்கள் இருந்தும் அப்போ இதெல்லாம் சட்டங்கள் இருந்து மக்கள் அதை மதித்திருந்தால், மக்கள்னா அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்கள் தான், அதிகாரத்தில் இல்லாதவங்களும் மக்கள் தான். அவங்கவுங்க பொசிஷனில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாமானியராக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கலாம், ஒரு கார்பரேட் அதிகாரி, ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி ஓனராக இருக்கலாம். அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வயலேட் பண்ணலாம், லாவை மீறி எல்லாமே செய்யலாம். சட்டங்கள் இருந்தாலும் விதிமுறைகள் இருந்தாலும் தனி மனித ஒழுக்கம் இல்லை என்றால் இது மாதிரி வன்முறைகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் தடுக்கவே முடியாது. பாலிசிஸ் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதையும் மீறி ஒரு கார்பரேட் ஓனரால் அதை டீவியேட் பண்ணி ஏமாற்ற முடியுது. எப்படி? அப்போது ஒரு சட்டம் வந்துடுது, விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே ஒரு நாட்டில் குற்றங்கள் குறையுமா அப்படின்னா குறையாது. ஒரு இடத்துல வன்முறைகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். வறுமை காரணமாக இருக்கலாம், இல்லது பேராசை காரணமாக இருக்கலாம், ஆணாதிக்கம், மதவெறி, ஜாதி வெறி, இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் சார். அப்போ சட்டங்கள் அப்படிங்கிறது தவறு செய்தால் தவறு செய்தவர்களை இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு தான் பயன்படுத்த முடியுமே தவிர, இப்போ நீங்களும் நானும் போய் எந்த கிரைம்லையும் ஈடுபடலையே. பயமா? ஃபர்ஸ்ட் பயம் கிடையாது. நமக்கு தனி மனித ஒழுக்கம் இருக்கு. நம்ம போய் இந்த மாதிரி கிரைம்லாம் பண்ணக்கூடாது, தவறு அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அதையும் மீறி தான் நம்ம வந்து சட்டம்லாம் இருக்கு. தவறு செய்தால் சட்டத்தில் போய் ஜெயிலில் போட்டுருவாங்க, தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிற சிந்தனை. தனி மனித ஒழுக்கம் இருக்கு, அதையும் மீறி இந்த சட்ட புரிதல் இருக்கு. அப்படிங்கும்பொழுது நாமெல்லாம் வந்து தவறு செய்யலையே, இப்போ எந்த கிரைமும் பண்ணலையே, அப்போ யார் கிரைம் பண்ணுவாங்க? இதுக்கு பின்னாடி பல்வேறு உளவியல் காரணங்கள் இருக்கலாம், சமூக காரணங்கள் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அப்போது இதையெல்லாம் களைவதற்காக தான் என்ன ஒவ்வொரு ஸ்பெஷல் கேஸாக போய் நீ ஏன் இந்த ரேப் பண்ண, உனக்கு வந்து ஒரு செக்ஷுவல் நீடை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும் ஒரு கேஸ். இல்லை, இப்போது சாதி சார்ந்த விஷயங்களில் அந்த சாதியை ஒழிப்பதற்கு அல்லது இந்த மாதிரியான ஆணவ படுகொலை குறைப்பதற்கு ஒரு அரசாக என்ன செய்யணும், ஒரு சமூகமாக என்ன செய்யணும்? ஒரு சமூகம், ஒரு அரசு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய திட்டங்கள் மூலமாகவும் அவங்க கொண்டு வர சட்டங்கள் மூலமாகவும் தான் வந்து இந்த ஜாதிக்கு எதிரான சிந்தனையை, ஜாதி பெருமைக்கு எதிரான சிந்தனையை வளர்க்க முடியும். ஒரு அரசுக்கு இவ்வளோதான் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். சமூகத்தில் தனி மனிதர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு இயக்கத்தில் இருக்கலாம், ஒரு சங்கத்தில் இருக்கலாம், ஒரு அமைப்பில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு அமைப்பாக நம்ம வந்து உருவாக்கி இருக்கலாம், இல்லை தனி மனிதர்கள் இருக்கலாம். இங்கே இவர்களுக்கு இடையே உரையாடல் நடக்கணும். எத்தனை பேர் வீட்டில் இந்த ஜாதி குறித்து உட்காந்து பேச முடியுது? எத்தனை பேர் வீட்டில் அரசியல் பேசுகிறோம்? எத்தனை பேர் வீட்டில் ஆதிக்க சிந்தனையை பற்றி பேசுகிறோம்? ஆணாதிக்கமாகட்டும், ஜாதி ஆதிக்கமாக இருக்கட்டும், மத ஆதிக்கம், எத்தனை பேர் வீட்டில் நம்ம உட்காந்து உரையாடுறோம்? இன்னொன்று,
எத்தனை அலுவலகங்கள்ல நம்மளால அரசியல் பேச முடியுது? இப்போ லெஃப்ட் ஐடியாலஜி பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஆஃபீஸில் இருக்கும், இனி இந்த ஆஃபீஸில் அரசியலே பேசக்கூடாது அப்படின்னு ஒரு போர்டு போடுவாங்க. பட் அங்கே இருக்கிற ரைட் விங் பேசுவோம். அப்போது இந்த சமூகத்தில் உரையாடல் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதிலிருந்து நழுவி போகிறோம் அப்படின்னா, அந்த உரையாடலை மறுத்துட்டு அசிங்க அசிங்கமாக திட்டிட்டு போகிறது அப்படிங்கிறதுலாம் எப்படின்னா, இந்த எண்ணம் இருந்தது அப்படின்னா இந்த சூழல் இருக்கிற வரைக்கும் பெருசாக எந்த மாற்றமும் வராது. ஒரு அரசு இப்போ நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்காந்து பேசும்பொழுது நம்மளுடைய பதில்கள் வேறு விதமாக இருக்கும். இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிகாரம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொறுப்பு வருது அப்படிங்கும்பொழுது உங்களுடைய கேள்விகள் வேறு மாதிரி இருக்கும், என்னுடைய பதில்கள் வேறு மாதிரி இருக்கும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல வந்து நம்மளுடைய அடிப்படை எண்ணங்கள் மாற போகிறது கிடையாது. ஜாதிக்கு எதிரான அடிப்படையான சிந்தனைகள் மாற போகிறது கிடையாது. ஆனால் ஒரு தனி மனிதராக நான் பேசுவதற்கும், இல்லை ஒரு அமைப்பில் உட்காந்து பேசுவதற்கும், இல்லை அரசு அதிகாரத்தில் உட்காந்து பேசுவதற்குமான வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் நோக்கம் எல்லாருக்கும் ஒன்று தான். அப்போ நீங்கள் ஒரு அரசுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதியை மறுத்து திருமணம் செய்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சில முன்னுரிமைகள் இருக்கும். ஒரு கிராமத்துல ஜாதியை மறுத்து பொது சுடுகாடு இருந்தது அப்படின்னா, இந்த கிராமத்தை நாங்கள் வளர்ப்பதற்கு கேஷ் அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறோம், உங்களுக்கு இன்னும் முன்னுரிமை கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் வேணும், உங்களுடைய டிமாண்ட்ஸை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு இப்படி தான் ஒரு அரசு இயங்க முடியுமே தவிர, உங்களை மாதிரி என்ன மாதிரி ரோட்டில் இறங்கி அரசியல் பொறுப்பில் இருக்கிறவங்க ஏண்டா அவனுக்கு இந்த ஜாதி வெறி சிந்தனை, அட முட்டா பயலே அப்படின்னு முதலமைச்சர் இறங்கி கேட்க முடியாது. இல்லை, இந்த சட்டமே கூட முதலமைச்சர் அவர்களுடைய அந்த ஓட் பேங்க்கு ஒரு பாதிப்பு வரும். அதனால தான் அந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வர முடியல, இது அவங்களுடைய சாதிய ஒரு ஹிந்து மைண்ட் செட்லேருந்து வர்றது தான் அப்படின்றாங்கல்ல சார். அதாவது இந்த ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டம் எடுத்துகிட்டு வந்தால் ஓட் பேங்க்கு போயிரும்னு இந்த ஆட்சி நினைக்கிது அப்படிங்கும்போது இந்த பேச்சு இருக்கு இல்லையா, இதே நீங்கள் அதிமுக ஆட்சி இருக்கும்போது பேசல. இப்படிப்பட்ட பேச்சுக்கள்லாம் எப்போ வரும்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது மட்டும்தான் வரும். திமுக ஓட் பேங்குக்காக பயப்படுற ஆட்சியாக இருந்தால், கட்சியாக இருந்தால் அருந்ததியர் உள் ஒதுக்கீடு எடுத்துட்டு வரணும்னு யோசிச்சிருப்பாங்களா? இது அவங்களுக்கு அகைன் இப்போ வரைக்கும் திமுகவுக்கு எதிராக தான் சார் இருக்கு. ஏன் அருந்ததியர் உள் ஒதுக்கீடு எடுத்துட்டு வந்தாங்கன்னு இப்போ வரைக்கும் கேட்குறாங்களா இல்லையா? அப்படி ஓட் பேங்க் போயிடும் நினைச்சிருந்தா இந்த 69% கலைஞர் எடுத்துகிட்டே வந்திருக்க மாட்டாரு. ஓட் பேங்க் போயிடும்னு நினைச்சா சமத்துவம் வந்திருக்காரு. ஓட் பேங்க் போயிடும்னு நினைச்சா ஜாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு முன்னுரிமைங்கிறதெல்லாம் வந்திருக்காரு. ஒரு கட்சி திமுகங்கிற, நான் உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், திமுக கட்சி, திமுக அரசு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பகிரங்கமாக பேசுகிறாரு, ரத்த பேதம் கூடாது, பாலின பேதம் கூடாது. அதாவது நீ பெரிய ஜாதி, நான் பெரிய ஜாதி, நீ ஆண்டவன் நான் அடிமை அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே கூடாது, நான் ஆம்பலை நீ ஆஃப்டர் ஆல் பொம்பலை அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் திராவிட மாடலினுடைய பொருள். இதுதான் திராவிட மாடல் பகிரங்கமாக பேசியிருக்கிறாரு. அதிமுக தலைமையில் இருப்பவங்க இது யாராவது பேசியிருக்காங்களா? இப்படி பகிரங்கமாக பேசியிருக்கிறாங்க. எது ஜாதி ஓட்டு போயிடுன்னு பயந்தெல்லாம் பேசினாங்களா? இல்லையே, இல்லைல்ல. அப்புறம் இந்த பேச்சு யார் பேசுவாங்கன்னா திமுக மீது ஏதாவது குறை சொல்லிட முடியாதா, இதை வைத்து அவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்னு நினைப்பவர்கள் தான் இப்படி பேசுகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இன்னுமே அவங்க கிட்ட வந்து அது இன்னும் போய் ரீச் ஆகலை அப்படின்னா அதுக்கு தான் பல அமைப்புகள், பல கட்சிகள் இருக்கு, கூட்டணி அவங்க கூட கட்சிகள் இருக்கா. அப்போ அவங்கள போய் இப்போ நீங்கள் உண்மையாகவே ஜாதி கட்சின்னு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு, அவருக்கு என்ன வேலை அப்படின்னா இதை செய்கிறது தான் வேலை. போய் ஜாதி பெருமை பேசு, அந்த ஜாதியை காதலிக்காத, இந்த ஜாதியை காதலிக்காத, ஜாதியை காதலிச்சா வெட்டு அப்படின்னு சொல்கிறவன் நல்ல அந்த சமூகத்திற்கான தலைமை தங்கக்கூடியவர். இப்போ அந்த சமூகத்தில் ஒரு லீடராக இருக்கிறாரு, அந்த சமூகத்தினுடைய குரலாக நான் ஒழிக்கிறேன் அப்படின்னா இப்போ அவர் போய் முதலமைச்சரை சந்திச்சு இந்த மாதிரி தேவையின் என்ன, ஆணவ படுகொலைக்கு ஸ்பெஷல் சட்டம் வந்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பேச சொல்லுங்க. என்றைக்குமே ஜாதி ஓட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட அப்படி திங்க் பண்ணுற கட்சியே திமுக கிடையாதுங்க. அவங்களுடைய சட்டங்களும் திட்டங்களும் அந்த மாதிரி இல்லையே, அவங்களோட பேச்சுகளும் அந்த மாதிரி இல்லையே. அந்த தலைமை பொறுப்பில் இருக்கவங்க யாரும் அந்த மாதிரி பேசவே இல்லையே. ஜாதி கூடாது, எங்க திமுக தலைமையில் மட்டும்தாங்க சனாதனம் ஒழிக்கப்படணும்னு பேசியிருக்காங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி பேசினாரா சனாதனம் ஒழிக்கப்படணும்னு? பாமக தலைவர் ராமதாஸ் அன்புமணியோ பேசினாங்களா? இப்போ இவர் அந்த கிருஷ்ணசாமி பேசினாரா? பாஜக யாராவது சனாதனம் ஒழிக்கப்படணும்னு பேசியிருக்காங்களா? தேமுதிக இருக்கவங்க யாராவது பேசியிருக்காங்களா? இல்லை. ஏங்க சனாதனம் ஒழிக்கப்படணும், பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஜாதி ஒன்றும் கூடாது, ஜாதி வெறி கூடாதுன்னு பகிரங்கமாக திமுக அரசு திமுக ஆட்சியில் இருக்கும் போதும் பேசுது, ஆட்சியில் இல்லாத போதும் பேசுது. அப்போ அந்த கட்சியை பார்த்து இப்படி நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா சொல்பவர்கள் அயோக்கியர்கள். சரி, இந்த நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.